அக்கா இன்னும் எவ்வளோ தூரங்க்கா போகணும்? கால்லாம் வலிக்குதுக்கா, இவ்வளோ தூரமாக வரணும். அக்கா இங்கே தான் தண்ணி விடுவாங்களா? நல்ல வேலை உங்கள் கூடயே வந்தேங்க்கா, இல்லைன்னா நான் தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஒரே ஒரு குடம் தான் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் காலி ஆயிடுச்சுக்கா. வீட்டில் சுத்தமாக தண்ணியே இல்லைக்கா. ஆமாம் வாக்கியா, இங்கே தான் தண்ணி விடுவாங்களே. அங்கேருந்து இங்கே வந்து தான் நம்ம தண்ணி பிடிக்கணுமே. விட்டு விட்டோன்னா அதுக்கப்புறம் தண்ணி லாரி கரை எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே தான் நான் எப்போவுமே தண்ணி பிடிப்பேன். இம்புட்டு நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தான் செய்கிறானோ அவன். இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரானா? என்ன தான் பண்ணிட்டு இருக்கானோ அந்த தண்ணி லாரிக்கான. ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி வர்றதுக்கே இப்படி பண்ணுறான். இவன் எப்போ தான் வருவானே எனக்கு தெரியல. இவ்வளோ லேட்டாக ஆகுது. இவ்வளோ லேட்டாக ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்டு வந்திருப்பேன். எனக்கு இப்போ தலைலாம் சுற்றுது, கால்லாம் வலிக்குது. மல்லிகாக்கா அங்கே பாருங்க, தனி லாரி வந்துருச்சு. வாங்க நம்ம போய் பிடிக்கலாம். பாக்கியாவா இந்த பிடிக்கணவா? ஏனுங்கம்மா தண்ணி பிடிக்கிறவங்களாம் புடிச்சுக்கோங்கம்மா. லாரி ஒரு அரை மணி நேரம் தான்மா நிற்கும். இன்னைக்கு வேற ஒரு தெருவில் தண்ணி கேன் இருக்காங்க. அதனால ஆளுக்கு மூணு மூணு குடம் பிடிங்கம்மா. சண்டை போடாம பிடிங்கம்மா. தாய்களே, போன தெருவுலயே சண்டை போட்டு வந்துட்டேன். இந்த தெருவுலயாச்சும் சண்டை போடாம பிடிங்கம்மா. சீக்கிரமா வாங்கம்மா. நின்னுக்கிட்டே இருக்கிறீங்க. தண்ணி வந்து பிடிங்கம்மா. தண்ணி விட்டுறேன், வாங்க சீக்கிரம். பாக்கியா, நான் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறேம்மா. அங்கே எல்லா சாமானும் அப்படியே போட்டு போட்டு வந்துக்கிறேன். நான் முதல்ல பிடிச்சிக்கிறேண்ணே, நீங்களாம் அப்புறம் பிடிச்சிக்கோங்கம்மா. அண்ணே தண்ணி விடுங்கண்ணே. என்னண்ணே பார்த்துட்டே இருக்கிறீங்க? தண்ணி விடுங்க. என்னண்ணே இப்படி விட்றீங்க? கீழே சிந்தாம குடத்துல விடுங்கண்ணே. ஏன்னா இப்படி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ ஸ்லோவாக வந்தால் என்னைக்கு நிறையிறது? நான் என்னைக்கு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் போய் பார்க்குறது? எப்பாடி ஒரு குடம் நிறையறதுக்குள்ளே வெடிஞ்சிரும் போலையே. அக்கா இதை நீங்கள் பிடிச்சிட்டு இருங்க. நான் போய் இந்த குடத்தை மட்டும் ஊற்றிட்டு ஏதோ சட்டுன்னு வந்துடுறேங்க்கா. பிடிச்சிட்டு இருங்க. பாக்கியா நான் பிடிச்சிக்கிறேம்மா. எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. நான் அந்த ஒரு குடத்தை பிடிச்சின்னு போயிடுறேன், நீ பிடிச்சிக்கோம்மா. நான் காலிலேருந்து சாப்பிட்லையா, அதான் தலை சுற்றுதுமா. அண்ணா நீங்கள் என்ன வேலையை பார்க்குறீங்க? தண்ணியை விடுங்க, குடத்துல தண்ணி விடுங்கண்ணே. எங்கே பார்த்தாலும் ஊற்றுறீங்க, அப்புறம் தண்ணி பத்தலைன்னு சொல்லுவீங்க. குடத்துல பார்த்து விடுங்க. ஏன்பா தம்பிய, லாரிக்கார தம்பிய, ஒன்று தான் சொல்கிறேன். அந்த அண்ணன் தான் இப்படி விட்றாருன்னா நீ இது மாதிரி விட்ற. தண்ணி வடிஞ்சிச்சு, நிறுத்துப்பா. அண்ணா ஏண்ணா இப்படி தண்ணியை அடைச்சி வருது? நல்லா தான் விடுங்களேன். உங்கள் வீட்டு சொத்தா வழிய போகுது. சரி நான் போய் ஊற்றிட்டு வரேன். பாக்கியா புடிமா, நிற்காது அப்படியே. சரிங்கக்கா, நான் பிடிக்கிறேன், நீங்கள் போங்க. ஐயா நவரு, நான் தான் குடத்தை எடுத்துன்னு வரல. கண்ணு தெரில உனக்கு? குடம் தான் என் தலையில் இருக்குது. நான் தான் பிடிக்கணுமே, நீ தான் நிற்கிற. போய் அந்த பக்கம் ஓரமாக குந்து போ. அந்த பக்கம் என்ன நீங்கள் பிடிக்கிறீங்க? நான் தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேனே, இப்போ வந்து நீங்கள் பிடிக்கிறீங்க? அண்ணா தண்ணி விடாதீங்கண்ணே. நான் தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேனே, இப்போ வந்து இவங்க பிடிக்கிறாங்க. ஆனால் தண்ணி விடாதீங்கண்ணே, உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் அப்போதுலேருந்து. என்ன நொய்யின்னு கூவிக்கின்னு இருக்கிறேன்? கம்முன்னு இரு, நான் தான் பிடிப்பேன். நான் யார் தெரியல இந்த ஊருக்கே. நான் தான் டானு. நான் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீலாம் பிடிக்கணும். இல்லை நான் தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேனே. நான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ வந்து பிடிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இது என்ன நியாயம்? யாரும் கேட்கறதுக்கு ஆளுன்ட்டு இப்படி பண்ணுறீங்களா? ஓஹோ, போய் ஆளை கூப்பிட்டு வந்துடுவியா? போய் கூப்பிட்ட பார்ப்போம். யார் இருந்தாலும் கூப்பிட்டுவா, எனக்கு எல்லாரையும் தெரியும். நான் தான் பிடிப்பேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் இவ்வளோ நேரம் கால் வலிக்க நின்றுட்டு இருக்கேன். ஐயா என்ன இவ்வளோ நேரம் சொல்லின்னு இருக்கிறேன்? அச்சு மூஞ்ச உடச்சிருவேன் பார்த்துக்கோ. ஏமா நிறுத்துக்கம்மா சண்டைய. தண்ணியா பிடிங்கம்மா. இப்பவே அடிச்சுக்கிறீங்க. சண்டையா போடாதீங்க. அக்கா நீங்க இப்பதானக்கா வந்தீங்க, ஏன்க்கா இப்படி பண்றீங்க? ஐயோ அம்மா, என் இடுப்ப உடச்சிட்டாளுங்களே. ஐயோ. அக்கா சண்டை வேணாக்கா, நீங்களே பிடிச்சிட்டு போங்கக்கா. போங்கக்கா, நீங்களே பிடிச்சிட்டு. அந்த பையன் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. அவன் ஐயோ நீ ஏன் ஊந்து கிடக்குற? அந்த பக்கம் போய் தண்ணியை விடுப்போ. சும்மா நின்று இது அதுக்கு ஆடின்னு இருக்கிற. பேசின்னு இருக்கிறீங்க. என்ன உனக்கு? போய் தண்ணியை விடுப்போ. அப்படிதான் வலிக்கு. நான் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நீ பிடிச்சிட்டு போ. புதுசாக இப்போ தானே வந்துக்கிற, என்னை பற்றி உனக்கு தெரியாது. சரி பிடிச்சின்னு போ. வட்டா அந்த பையன் இருக்கணும் எப்பவுமே என் மேலே உனக்கு. சே ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்களோ? நான் தானே இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஒரு குடந்தான் இப்போ நான் பிடிச்சிருக்கனே. ஏமா தண்ணி பிடிச்சலாம் போதும்மா. நான் அடுத்த தெருவுக்கு வேற போனோம். டைம் ஆயிடுச்சுமா. வேற குடம்லாம் பிடிக்காதும்மா. இந்த ஒரு குடம் உனக்கு போதும், எடுத்துன்னு போமா. நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் வந்து பிடிச்சிக்குமா. தண்ணி நாளைக்குலாம் உங்க வீட்டாண்டே விட்டுருவாங்கம்மா. நான் போறேன். போமா அந்த பக்கம் எடுத்துக்கினே. அண்ணா போவாதீங்கண்ணே, நான் ஒரு குடம் தானே பிடிச்சேன். அண்ணா நில்லுங்கண்ணே. அண்ணா உங்களை தான்